அடுத்த செய்தியாக நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றாலநாதர் கோவில். அந்த கோவிலை சுற்றி நிறைய கடைகள், ஆக்கிரமிப்பு கடைகள் இருக்கு. வேற்று மதத்தினவர்களுமே அந்த கடைகளை உள்ளீஸுக்கு விட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான் சார். அதை தொடர்ந்து அதே மாவட்டத்தை சேர்ந்த குற்றாலநாதன் அப்படிங்கக்கூடிய வழக்கறிஞர்களுமே அதை எடுத்து தொடர்ந்து போராடி வருகிறார். இப்போ செய்தி என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு சார். அந்த ஏற்கனவே சொன்னபடி அந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றாலநாதர் கோவில், அருவி இருக்கக்கூடிய அந்த ஓரத்துலதான் அந்த கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு சொந்தமான யாத்திரிகர் மடம் ஒண்ணு இருக்கு. யாத்திரைகள் வந்தா போன தங்கக்கூடிய இடம். அந்த இடத்துல அசைவ உணவு சமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சி, காணொலி காட்சி ஒண்ணு வீடியோல பரவலா வந்துட்டு இருக்கு சார். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? குற்றாலத்தினுடைய குற்றாலநாதர் கோயிலேயே ஏற்கனவே அசைவ உணவு பரிமாறப்பட்டதாக ஒரு பிரச்சனை எழுந்து அது இப்பதான் சால்வ் ஆயிருக்கு. இப்போ குற்றாலத்துல உள்ள அந்த அருவிக்கரை என்பது, அந்த அருவி என்பதை ஒரு புனிதம் என்று கருதப்படுகிறது. அந்த அருவிக்கரையில ஏகப்பட்ட விதமான பூஜை புனஸ்காரங்கள் நடக்கிறது. அருவி வரக்கூடிய பாதைகள்ல, அந்த நீர் பாதைகள்ல ஏகப்பட்ட சிவலிங்கங்கள் இருக்கிறது. குற்றாலநாதர் கோயில் ஆகம வழிபாடு உள்ள ஒரு கோயில், பாடல் பெற்ற ஒரு கோயில். ஆகம வழிபாடு உள்ள எந்த கோயிலும் அசைவம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆகம வழிபாடு என்பது அறநிலைத்துறைக்கு சொந்தமாக இருந்தா கூட, அறநிலைத்துறையிலையும் ஆகம வழிபாடு இல்லாத கோயில் என்ன, கோயில் எது, கோயில் இல்லாத கோயில் எதுன்னு பிரிச்சிருக்காங்க. ரெண்டா பட்டியல் நீதிமன்றமே கேட்டு இருக்கிறது இல்லையா? அப்ப ஆகம வழிபாடு உள்ள கோயில், பாடல் ஸ்தலம், பாடல் பெற்ற ஸ்தலம், அந்த இடத்துல எப்படி நான் வெஜிடேரியன் வர முடியும் என்பதுதான் கேள்வி. ஒரு கோயில்ல அப்படின்னா ஆடு மாடு வெளியிடுற கோயில் இருக்கா? இருக்கு. இல்லைலாம் சொல்ல முடியாது. நான் வெஜிடேரியன் சமைக்கிற கோயில் இருக்கா? இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கோயிலுடைய தொன்மை என்ன? இது சித்தர்கள் வாழ்ந்த பூமி, சிவனடியார்கள் வாழ்ந்த பூமி. சித்தர்களும் சிவனடியார்களும் அசைவத்துக்கு போகல. அதுதான் பிரச்சனை. இப்ப இவர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு என்ன பண்ணுகிறது? எப்படி கோயிலுடைய புனிதத்தை கெடுப்பது, எப்படி அதை வியாபார ஸ்தலம் ஆக்குவது, அதுதான் இவங்களுடைய வேலையா இருக்கு. இப்போ அந்த கோயிலுடைய ஒரு யாத்திரை நிவாஸ், தென்றல், அது பேர் நினைக்கிறேன், தென்றல் பவனம். ஏன்னா குற்றாலத்திலேருந்து வரக்கூடிய காற்று தென்றல் காற்றாக கருதப்படுகிறது. தென்றல் பவனத்துல நீங்க அசைவம், எந்த யாத்திரை நிவாசிலையும், தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்க எந்த யாத்திரை நிவாசிலையும் அசைவ உணவும் சமைக்கப்படவில்லை. எங்கேயும் எந்த, அதாவது யாத்திரை நிவாஸ் எங்க இருக்குன்னா, எந்தெந்த கோயில்கள் பிரசித்தி பெற்ற கோயில்களோ அங்கதான் யாத்திரைகள், அதாவது என்ன பக்தி யாத்திரை, ஆன்மீக யாத்திரை போகிறார்கள், அவங்களுக்கு தான் யாத்திரை நிவாஸ். யாத்திரை நிவாஸ் என்பது டூரிஸ்ட் சென்டராக மாறாது. பக்தர்கள் செல்லக்கூடிய புனித யாத்திரை, அவர்கள் தங்கக்கூடிய இடத்திற்கு பேர் தான் யாத்திரை நிவாஸ். அப்ப பக்தர்கள் பக்தியோட போகிற இடத்துல நான் வெஜிடேரியனுக்கு இடம் இல்லை. அப்ப அந்த யாத்திரை நிவாசில அங்க உள்ள கிச்சன்ல அசைவ உணவு சமைக்கப்படுகிறதுனா யாருக்காக? யாத்திரைகள் யாரும் அதை சாப்பிடறதுக்கு போறதில்லை. அப்ப இது ஏதோ வெளியில யாரோ கான்ட்ராக்டுக்காக பண்ணப்படுகிறது அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். யாருக்காக? வெளியில கொடுத்து அந்த இடத்தினுடைய புனிதத்துவத்தை கெடுத்து என்ன நாம பண்ண போறோம், வாங்கி விற்க போறோம், அவ்வளவுதானே, சமைச்சு விற்க போறோம் அப்படின்னு அறநிலைத்துறைக்கு தெரிந்தோ தெரியாமலோ, அறநிலைத்துறை அலுவலகம் பக்கத்துல தான் இருக்கு, அது எவ்வளவு லட்சணமா இருக்குன்னு பாக்குறாங்க. அங்க போய் அதனுடைய அதிகாரிகள்கிட்ட கேட்கறாங்க, அவங்க பதில் சொல்லலை. அப்போ அறநிலைத்துறைக்கு தெரிஞ்சு யாத்திரை நிவாசனுடைய கிச்சன் நான் வெஜிடேரியன் பர்பஸுக்கு விடப்பட்டு இருக்கிறது என்றால் இது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது. இதுல ஊழல் மட்டுமில்லை, கோயிலினுடைய புனிதத்தை பக்தர்களை ஏளனப்படுத்தக்கூடிய செயல் இருக்கிறது.
இது வன்மையாக கண்டிக்க வேண்டியது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் இப்ப தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் திராவிடர் மாடல் ஆட்சி என்று வேற சொல்லுகிறார்கள். இது ரொம்ப ஆபத்தானது. நம்மளுடைய திருநெல்வேலியைச் சேர்ந்த இந்து மன்னனுடைய மாநில பொறுப்பாளர் குற்றாலநாதன் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து நல்லா போராடி கொண்டிருக்கிறார். இது நிறைய மக்கள் மத்தியில வர வேண்டும். அப்பதான் இந்த திராவிட மாடல் அரசனுடைய தகுடு தத்தங்கள் தெரியும் என்று நினைக்கிறேன். கூடுதலாக இப்போ அந்த பகுதியிலேயே அந்த கடைகள்லாம் இருக்கும் சார், இந்த டூரிஸ்ட் வந்து பயன்படுத்தக்கூடிய கடைகள் இருக்கும். அங்கேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப நான்வெஜ் வந்துருச்சு, முட்டைகள் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவசுப்பிரமணியன் அப்படிங்கக்கூடியவர் ஒரு கம்ப்ளைண்டே கொடுத்திருக்காரு. ரத யாத்திரை விதிகளிலுமே அந்த நான்வெஜ் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அது அதாவது சமீபத்துல ஏதோ ஒரு கோயிலினுடைய வாசல்ல திருவண்ணாமலையில நான்வெஜ் சாப்பிட்டுருக்காங்க, பக்தர்கள் சாப்பிட்டுருக்காங்க. பழனியில மலைக்கு போற வழியில கடைகள்ல இஸ்லாமியர்கள் வாடகைக்கு எடுத்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு அதெல்லாம் நாம ஹிந்து முன்னணி நம்ம விஎஸ்ஆர்சி எல்லாரையும் சேர்ந்து போராடி தான் அதை எடுத்திருக்கிறோம். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு இடத்துடைய புனிதத்துவத்தை கெடுக்க வேண்டும் என்பதுதான் ஜிகாத்திகளுடைய திட்டம். அந்த புனிதத்துவத்தை கெடுக்கிறதுல இவங்களுக்கு ஒரு ஆனந்தம் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, திராவிடர் கழகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் புனிதம் என்றால் அந்த புனிதத்துக்கு கெடுக்கிறதுல ஒரு ஆனந்தம் உண்டு. அதைத்தான் செய்திருக்கிறாங்க. ஆனால் இது ஆன்மீக பூமி, இவர்களை தூக்கி அடிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை.